அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பள்ளியினுடைய ப்ரொஃபைலில் மாற்றங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸ்கூல் நேம் கரெக்ஷன், ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மீடியம் ஆட் பண்ணுறது, ஹையர் கிளாஸ் ஆட் பண்ணுறது, ஹையர் கிரேட். இப்போ வந்து ஸ்கூல் வந்து என்ன ஆகும், அப்கிரேட் ஆகிட்டு ஹை ஸ்கூலாக மாறிக்கலாம், டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கலாம். இதனுடைய மாற்றங்கள் அனைத்துமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்து அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அப்புறம் பிஆர்சி லாகினுக்கு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போவோம். அவங்க அப்ரூவல் பண்ண உடனே நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது நம்ம ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பள்ளியினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது பள்ளியிலிருந்து பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கூல் அந்த ப்ரொஃபைல் விட்டு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ண உடனே இங்கே ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்களா, ரைட். இந்த ஸ்கூல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் ப்ரொஃபைல் ரிக்வெஸ்ட். நம்மளுடைய ஸ்கூலோட ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னலாம் ஸ்கூல் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம ஸ்கூலில் எதுவும் ரெக்வெஸ்ட் கொடுக்கல, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். இந்த ஆட் ரிக்வெஸ்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன் அப்படின்றத இதில் குறிப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கூல் நேம். ஒரு இங்கிலீஷ்ல தப்பா இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்ல தப்பா இருக்கலாம். இந்த ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்றதுக்கான நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நேம் கரெக்டாக இருக்கு. ஸோ அதில் சேஞ்சஸ் எதுனா இங்கிலீஷ்ல சேஞ்ச் இருந்தால் இங்கே என்ட்ரி பண்ணுங்க. தமிழில் இந்த நேம் வந்து என்ட்ரி சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கே பண்ணணும். இதுக்கு ஒரிஜினல் காப்பீஸ் என்ன பண்ணணும், நம்ம அப்லோட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை வேற என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இந்த அப்டேட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும், சரியானதாக கொடுக்கும். இதை ப்ரொஃபைல் என்ன பண்ணணும், பிஎன்ஜி, ஜேபிஇஜி, பிடிஎஃப் ஃபைல்ஸ். இது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னா 5 MB இருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு சேங்ஷன் பண்ணும்பொழுது என்ன நேம் கொடுத்துருக்காங்க, இல்லை புதுசாக எதனா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கூல் பேர் வந்து இப்போ நான் டொனேஷன்ஸ் கொடுத்தா ஸ்கூல் பேர்லாம் மாற்றுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்கூல் என்ன பண்ணலாம், புது நேம்லாம் மாற்றுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் கொடுத்து சிஓ பிஓ அப்ரூவல் கொடுத்த பிறகு அந்த ஆர்டர் எடுத்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அண்ட் தென் இங்கே ஓடிபின்னும் போது ஹெச்எம்மோட நம்பருக்கு ஓடிபி போகும். இந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி போட்ட அப்புறம் தான் இந்த ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸ்கூல் நேம் மாற்றலான்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல் நேமு இங்கிலீஷ்லேயே சேஞ்ச், இல்லை இப்போ ஸ்கூல்ஸ்க்கு டொனேஷன் பண்ணி ஒருத்தருங்க நேம் ஸ்கூல் நேம் மாற்ற சொல்லுவாங்க. அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து சிஇஓ அண்டு நம்ம டைரக்டர் சாருக்கு ஆர்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸை வாங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கூலோட நேமை மாற்ற முடியும். ஸ்கூல் நேமில் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுனா இருக்குது, தவறுதலாக இருக்குதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பேரே என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்ஸ் ஒரு செக்டார் ஒரு நாடார் சங்கம் மூலமாகவோ இல்லை பள்ளி பெயர்கள் தேச தலைவர்கள் பெயர்லையும் மாற்றுவாங்க. அதுக்கான ஆர்டர்ஸ் இருந்தால் மாற்றத்தானே மாற்றிக்கலாம். எழுத்து பிழைகளோ சொற்பிழைகளோ இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் என்ட்ரி பண்ணி மாற்றிக்கலாம். பட் அதுக்கான சரியான ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி. ஸோ அதெல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ரெக்வஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்கூல் டைப் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா எய்டட் ஸ்கூலாக இருந்திருக்கும். இப்போ அந்த ஸ்கூலோட டைப்பை நம்ம என்ன பண்ணலாம், எய்டட் ஸ்கூலாவோ அன்எய்டட் ஸ்கூலாவோ பார்ஷியலி எய்டட் ஸ்கூலாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாவோ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பட் எதை மாற்றினாலும் அதுக்கு சம்பந்தமான ஒரிஜினல் ஆர்டர் காப்பி இருந்து நாங்கள் கொடுத்த உடனே மாறிட மாட்டாங்க. நம்ம கொடுத்த ஆர்டர் காப்பியை வச்சு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நேரடியாக நம்ம தபால் கொடுக்கறத விட இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அவங்களே வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தபோது அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டாக்கின்ல அப்டேட் ஆயிடும். இது ஸ்கூல் டைப். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எய்டட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலாவோ இல்லை பார்ட் டைம் ஸ்கூலாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாவோ அப்கிரேட் ஆகும்போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது இதே ரிக்வஸ்ட்டில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டைப். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருப்பாங்க, டிஎஸ்சி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிஇஇ டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். சரி, இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எலிமெண்டரி எஜுகேஷன்ல இருந்து அந்த ஸ்கூல்னா ஆகும் அப்கிரேட் ஆகிட்டு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இதில் என்ன பண்ணலாம், இதில் மாற்றிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனிசிபல் ஸ்கூல் நகராட்சி பள்ளிகளாகவும் மாறுவாங்க, ஏடபிள்யூ ஸ்கூலாகவும் மாறி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கல்லர் பள்ளிகளாக மாறலாம், ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலாக மாறி இருக்கலாம், ஆர்மி பப்ளிக் ஸ்கூலாக மாறி இருக்கலாம், இல்லை மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலோ இண்டியன் ஃபுல்லி எய்டட் ஸ்கூலாக கூட இருக்கலாம், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு வேற போட்டிருப்பாங்க.
ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் டைப்பை மாற்றுறதுக்கு நம்ம இதை என்ன பண்ணலாம், இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அன்எய்டட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, இது வந்து அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை தவிர கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து நம்ம இதில் வரும். சப்போஸ் இதில் என்ன மேனேஜ்மெண்ட் டைப் இருந்தால் இதில் என்ன மாற்றம் செய்யும், ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இதுக்கும் சரியான ஆர்டர்ஸ் காப்பி கொடுக்கணும். ஓடிபி சென்ட் பண்ணி தான் சப்மிட் ஆப்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்த அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டகரி. இந்த ஸ்கூல் கேட்டகரி வந்து நமக்கு இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா பிரைமரி ஸ்கூலா இருக்கும், அப்கிரேட் ஆயிருக்கும். இந்த மிடில் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் வராமல் பிரைமரி ஸ்கூல் 1லேருந்து 5th வரையும் அப்படின்னு தான் இருக்கும், அட்மிஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டைப்பை மாற்றிக்கலாம். ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கூலில் 6th மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 7th மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ஸ் பிரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரியா அப்படின்றத நம்ம இதில் பார்த்து அந்த கிளாரிட்டியை பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ ஹை ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 to 10 கேட்டகரி இருக்குது. ஹை ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா 6 to 10 கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதில் என்ன பண்ணலாம், ஸ்கூல் கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதுக்கான சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டை கொடுக்கலாம். இதுலேயே அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ். இதான் நான் சொன்னேன் இல்லையா, இதில் லோயர் கிளாஸஸ் இதில் டைப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரீகேஜிலேருந்து இருக்குன்னா ப்ரீகேஜிலேருந்து நம்ம கொடுத்துக்கலாம், எல்கேஜிலேருந்து இருக்குன்னா எல்கேஜிலேருந்து கொடுக்கலாம். அந்த லோயர் கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே லோயர் கிளாஸஸ் வந்து 1ன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஸ்கூலில் ப்ரீகேஜி ஆரம்பிக்கிறோம், எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இதுக்கு இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட்ல மிடில் ஸ்கூல்ஸ்லாம் கூட எல்கேஜி ப்ரீகேஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் லோயர் கிளாஸஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இதுலேயே ஆட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இன்னொரு இந்த லோயர் கிளாஸ், ஹையர் கிளாஸ் இது பார்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சேஞ்ச். நம்ம ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷமா தமிழ் மீடியம் மட்டும் இருந்திருப்போம். ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான், இங்கிலீஷ் மீடியம் வேணும் எங்களுக்கு கேட்பான். ஆனால் நம்ம ஸ்கூலில் என்ன பண்ண முடியாது, இங்கிலீஷ் மீடியம் பசங்களை அட்மிஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கூலில் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ஒரே ஒரு மீடியம் இருந்துச்சுன்னா ஆட் மீடியம்னு கொடுத்து நம்ம பள்ளியில் இல்லாத இன்னொரு மீடியமை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் வேற என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உருது சொல்லித்தராங்க, இல்லை இங்கிலீஷ் சொல்லித்தராங்க, இல்லை தமிழ் சொல்லித்தராங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜஸ். சரிங்களா? இல்லை எடிட் மீடியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எடிட் மீடியம் கொடுத்தீங்கன்னா நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய 2 மீடியமே இங்கே வரும். நீங்கள் ஆட் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த 2 மீடியமும் இல்லாத மீதி மீடியம் தான் காமிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எடிட் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை நான் எடிட் மாற்ற போறீங்க, இங்கிலீஷ் மீடியத்தை நான் குஜராத்தியா மாத்திக்கிறேன், இல்லை உருதுவா மாத்திக்கிறேன்னாலும் நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? எடிட் மீடியம் பொழுது நம்ம ஆல்ரெடி பள்ளியில் இருக்கக்கூடிய 2 மீடியம் இங்க லொக்கேட் ஆகும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், மாற்றம் செய்து கொள்ளலாம். ஆட் மீடியம் அப்படின்னும் பொழுது நம்ம ஸ்கூல்ல ஆல்ரெடி 2 மீடியம் இருக்கும், இதுல இல்லாத மீடியம் தான் இங்க காமிக்கும். நம்ம போயிட்டு இங்க தமிழ் இங்கிலீஷ் தண்ணா கிடைக்காது. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் இதை தேட கிடைக்காது. அது இல்லாத கூடுதலான மீடியம் எதனா வேணும்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற மீடியமத்தையே நான் மாத்திக்கிறேன் சார், இதுமாரி எங்க ஸ்கூல்ல தமிழ் மீடியமே இல்லை சார், இல்லை இங்கிலீஷ் மீடியமே இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம அந்த இங்கிலீஷ் மீடியத்தை மாத்திட்டு உருது மீடியமாவோ தெலுங்கு மீடியமாவோ நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். எது செய்தாலும் அதுக்கான ஒரிஜினல் ஆர்டர் காப்பி, அது பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கலாம், இல்லை ஜேபிஜி பிடிஎஃப் ஃபைலாக கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹெச்எம்மோட நம்பருக்கு ஓடிபி அனுப்பி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் இதை என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஸோ அதனால ஸ்கூல் ப்ரொஃபைலில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொஃபைலில் என்ன மாற்றங்கள்ன்றதை நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை எப்படி அப்டேட் பண்ணணும், வேலிடேஷன் எப்படி செக் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நம்ம ஃபோன் மொபைல் நம்பர்ஸு வேலிடேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். இதை செய்யறதுல சிரமம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்து உதவுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல்.